எங்கள் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பவானி. வயசு 36. இவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் 3rd ஸ்டாண்டர்டும் இன்னொருத்தன் 1st ஸ்டாண்டர்டும் படிச்சுட்டு இருந்தான். இவங்க கணவர் பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி மீட்டிங் சொல்லிட்டு வெளியூருக்கு போவார். பவானி பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இவங்க கடிகாரத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி பசங்களுக்கு எக்ஸாமு, அதனால் இயர்லியாக ஸ்கூலு விடுவாங்க, போய் கூட்டிகிட்டு வரணும், அதான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, எந்த கிளாஸ்ன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. சரி, நானும் ஸ்கூலில் போயிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்ததும் பவானி, சரி கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பசங்க பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவானி என்ன சொன்னால், எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருக்குப்பா, என்னால் வர முடியாது அப்படின்னு தான் நான் ஒன்றே சொன்னேன். நான் வேணால் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததும் ஆஃபீஸ் மறுபடியும் வந்தோம். 4 மணி ஆச்சு. பவானி மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டாரு. இவங்க அவங்க 2 பசங்களை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் விட்டு போனாங்க. எனக்கு என்னடா அது, பவானி கூட நம்மளும் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, எங்கள் மேனேஜர்கிட்ட ஏதாச்சும் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு, சார் இந்த பெட்ரோல் பம்ப் வரைக்கும் போயிட்டு வரேன், பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பவானியும் அவங்க பசங்களும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று, வாங்க மேடம், நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு. ஐயோ, நீங்கள் எப்படி சார் வந்தீங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வந்தேன், அதான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே என்னோடய பைக்லேயே போயிட்டுருந்தோம். போனதுக்கப்புறம் வீட்டுக்கும் ரீச் ஆனோம். சரி மேடம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் வாங்க, வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் போகிறீங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்க டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பவானி மெதுவாக நடந்து போயிட்டுருந்தா. நான் அப்படியே பவானியோட அழகை பார்க்க ஆரம்பித்தேன். 2 குழந்தை இருந்தாலும் ஆள் என்னம்மா இருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போனேன். போனதும் பவானி அவங்க பேகெல்லாம் ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு, இருங்க சார், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் அவள் முக அழகை பார்த்தேன். மேக்கப் கூட இல்லாமல் இவ்வளோ நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு போயிட்டு காஃபி போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பசங்க வெளியே விளையாட போயிட்டாங்க. கேஸ் சிலிண்டரு தீர்ந்துடுச்சு. உடனே பவானி அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உடனே பார்த்துட்டே இருந்தேன். என்னடா அது, இவ்வளோ அழகாக இருக்காளே, சரி நம்மளாம் போய் ஹெல்ப் பண்ணலாமா இல்லை கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். 10 நிமிஷம் ஆனதும் பவானி என்னை கூப்பிட்டா. கொஞ்சம் இங்கே வாங்கலை, கொஞ்சம் சிலிண்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா. என் பக்கத்துலேயே இவன் நின்றுட்டு இருந்தாளா. நானும் அந்த சிலிண்டர் ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இவளை பார்த்தேன். நல்ல வாசனையாக வேறு இருந்தது. அதுக்கப்புறம் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிட்டு அப்படியே நின்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். எப்போ வருவார் உங்கள் வீட்டுக்காரன்னு? ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. இவங்க தலையில் இருந்த மல்லிகைப்பூ வாசனை இன்னும் நல்லா இருந்தது. நான் ஒன்றே சொன்னேன், உங்கள் தலையில் இருக்கிற மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு. இதுவா, காலையில் வாங்கினது இன்னுமா வாசனை வருதுன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
அவங்களும் அப்படியே காஃபி போட்டுகிட்டே இருக்கும்போது நான் அப்படியே அந்த மல்லிகைப்பூவை மோந்து பார்க்க ஆரம்பித்தேன். தடால்னு இப்படி திரும்பினாங்க. திரும்பினதும் என்னோடய உதடுகள் அவள் கன்னத்தில் பட ஆரம்பிச்சுது. ஐயோ சாரி மேடம் அப்படின்னு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்படி திரும்பினேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்போத்துலேருந்து பவானி மேலே ரொம்ப ஆசை அதிகமாச்சு. காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது பவானிக்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஆள் பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கீங்களே, அவர் உங்களை தினமுமா அப்படின்னு. உடனே பவானி அமைதியாக இருந்தா. என்னடா அது ஏதாவது நினச்சிக்கிட்டாங்களான்னு. உடனே பவானி சொன்னான், அதெல்லாம் இல்லைங்க, கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரிலாம், அதுக்கப்புறம் பசங்கள்லாம் இருக்காங்கள்ல, இப்போல்லாம் அவர் என்னை கண்டுக்கவே மாட்டார் அப்படின்னா. நான் ஒன்று சும்மா இல்லாமல், என்னங்க இதெல்லாம், உங்களை மாதிரி ஆளுங்களாம் லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் பவானியும் யோசிக்க ஆரம்பித்தா. நம்ம கணவர்கிட்ட கேட்க முடியாத விஷயத்துலலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி மேடம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 8:30 9 மணி இருக்கும். ஒரு மெசேஜ் போட்டேன், பவானி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன். ஒன்று ரிப்ளை எதுவும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிப்ளை வந்தது, இல்லை சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறேன்னு. சப்பாத்தியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே பவானி வேணும்னா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ என்னங்க நீங்கள், பிடிக்கும் சொன்னேன், அதுக்கு போய் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவீங்களான்னு. வாங்க அப்படின்னா. சரி நானும் கொஞ்சம் லேட்டாக போவோம், அதுக்குள்ளே பசங்களாம் தூங்கிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30 9:45 இருக்கும். நேராக பவானி வீட்டுக்கிட்ட வந்தேன். வீட்டுக்கிட்ட வந்ததும் சரி நம்ம வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு போனால் யாராச்சும் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கிட்ட பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்தேன். சப்பாத்தியும் கொடுத்தாங்க. எங்கெங்க பைக்குன்னா, நான் ஒன்று சொன்னேன், இல்லை அன்டைமில் வந்து பைக் இங்கே பார்க் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, உங்கள் வீட்டுக்காரர் வேறு வீட்டில் இல்லை, அதான் அந்த கடைக்கிட்ட அப்படின்னு. சரி சரிண்ணா. சாப்பிட்டதுக்கப்புறம் பவானியை பார்த்துட்டு இருந்தேன். சரி கேட்டுடலாமா, பவானி என்ன சொல்லுவாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எங்கேன்னு கேட்டேன். பசங்க தூங்கின்னு இருக்காங்கண்ணா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா. எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு கல்யாணம் வேறு ஆகிடுச்சி, அதான் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்ட்டேன். பவானி ஒன்று என்னை ஒரு மாதிரி பார்த்தா. எதுங்க கோவமாக இருந்தால் சாரிங்க அப்படின்னு. கோவம்லாம் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா. நான் ஒன்று அவள் கிட்ட போயிட்டு அவள் முகத்தை பார்த்தே பேச ஆரம்பித்தேன். உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அதுவும் அழகான கண்கள், உங்கள் மூக்கு, உங்கள் வாய் அப்படின்லாம் பேச ஆரம்பித்ததும் இவ்வளோ கொஞ்சம் மெய் மறந்து இருந்தா. அந்த சமயத்தில் தான் நான் கட்டி அணைக்க ஆரம்பித்தேன். கட்டி அணைக்க ஆரம்பித்து முத்தங்களும் இட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பவானி சொன்னான், பசங்க இருக்காங்க, சரி வாங்க நம்ம மாடி மேலே போகலான்னு சொல்லிட்டு மாடி மேலே தனியாக ஒரு அறை இருக்குது. அங்கே போய் பவானி சைலண்ட்டாக இருந்தாங்க. என்னாச்சுங்கன்னு. எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில அப்படின்னா. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி அணைக்க ஆரம்பித்து முத்தங்கள் இட ஆரம்பித்து அதுக்கப்புறம் விருந்தும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா பசி தீர சாப்பிட ஆரம்பித்ததும் என்னை கேட்டா, இப்போ உனக்கு சந்தோஷமானா. சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. சரி அப்படின்னா. நான் ஒன்று நாளைக்கு பசங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்கன்னு. ஸ்கூலுக்கா, நான் தான் ஒரு 8:45க்கு கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வருவேன்னா. நான் ஒன்றே சொன்னேன், நாளைக்கு காலைல நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் பசங்களை ரெடி பண்ணி வைங்கன்னு. ஏன் அப்படின்னா, வந்து சொல்கிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 8:45க்கு பசங்க ரெடியாக இருந்தாங்க. நானும் வீட்டுக்கு வந்து பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு பவானிக்கு ஃபோன் பண்ணேன்.
வீட்டில் இரு நான் வரேன் அப்படின்னு. அப்படின்னா நானும் வீட்டுக்கு வந்தேன். ஆஃபீஸ்க்கு போக ரெடியாக இருந்தா. நான் உடனே கேட்டேன், இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. என்ன நேற்று தானே அப்படின்னா. ஏன் அப்படின்னு. இல்லை மறுபடியுமா அப்படின்னா. ஆமான்னு சொல்லிட்டு காலையிலேயே நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒன்றாவே வந்தோம். அப்போத்துலேருந்து பவானி இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்காங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம கூட பேச, பழக, இன்ட்ராக்ட் பண்ணலாம் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துடுச்சுன்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோம்னா நாளைக்கு ஏதாச்சு பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லிட்டு அந்த பயம் பயம் இருந்தால் தான் அவங்க எதுவுமே நம்மக்கிட்ட பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். அப்புறம் நம்ம கேட்கலாம், சொல்லலாம், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு ஆள் என் கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக நம்ம கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங். பாய்.